என்ன ஆனந்து இந்த பக்கம்? முருகன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ என்ன இப்படி தாடியும் கீடியும் ஆளே அடையாளம் தெரியாம மாறிக்கிட்டு வர்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, ஒரு நேர்த்திக்கடன் இருக்கு, அதான் அப்படியே. சரி சரி, எப்ப கல்யாணம் பண்றதா இருக்க? மச்சி, அந்த டிராஃபிக் ஜாம கொஞ்சம் கிளியர் பண்ணு. யோ, கொஞ்சம் தள்ளி நின்னு பேசியா? இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு ரோடா? இப்படி நின்னு பேசிக்கிட்டு இருக்க? தம்பி, என்னப்பா மரியாதை இல்லாம பேசுற? யோ, என் மச்சானோட அதிகபட்ச மரியாதை இதாயா? அவன் இவ்ளோ மரியாதையா பேசும்போதே இடத்த காலி பண்ணிரு. நீங்க என்னடா மாப்ள, இந்த சின்ன பையட்டெல்லாம் நின்னு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி, பெரியவங்கிட்ட மரியாதையா பேசணும்ப்பா. உங்க வீட்ல அதெல்லாம் சொல்லி தரலையா? டேய் மச்சி, இது பூமர்ரா. பூமர் அங்கிள், வழி விடுங்க அங்கிள். பூமரா? நானா? 90s கிட் தானே நீ? ஆமா. அப்ப நீ பூமர் தான். உங்கள மாதிரி 90s கிட் எல்லாம் எதுக்கு அப்படி ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கீங்க? வீட்ல அம்மாக்கு காய் வாங்கி கொடுக்கறது, அப்பாக்கு கறி வாங்கி கொடுக்கறது, வீட்ல போய் வேலைய பாருங்கயா. இத்தனோண்டு இருந்துட்டு என்ன வாய் அடிக்குதுங்க பாரு. மச்சி, 90s கிட் எல்லாம் ஒரு வேஸ்ட் பீஸ் மச்சி. இவங்கிட்ட பேசி நீ ஏன் நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ற? யார பாத்துடா வேஸ்ட்னு சொன்னீங்க? என்ன மச்சி, இந்த பீஸ்க்கு கோவலா வருது? இரு என்னன்னு கேப்போம். யோ, உன்ன மாதிரி 90s கிட்ட தான் சொன்னோம் வேஸ்ட்னு. என்னடா தெரியும் உங்களுக்கு 90s கிட்ட பத்தி? இப்ப சொல்றேன் கேளுங்கடா. இப்ப இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. எங்களை மாதிரி 90s கிட்டோட வாழ்க்கையெல்லாம் உங்களால கனவுலையாச்சும் நினைச்சு பார்க்க முடியுமாடா? இப்ப சொல்றேன் கேளுங்கடா. தலையில தேனை தடவுனாலே வெள்ள முடி வந்துருமோன்னு நினைச்சு பயப்படுவோம். பழத்தோட விதைய முழுங்கிட்டு எங்க வயிற்றுக்குள்ள மரம் முளைச்சிருமோன்னு நினைச்சு அழுதுகிட்டே இருப்போம். நைட் நேரம் விசில் அடிச்சா எங்க பாம்பு தான் வந்துருமோன்னு நினைச்சு பயப்படுவோம். ஊற வச்ச அரிசியை சாப்பிட்டா எங்க கல்யாணத்தன்னைக்கு மழை பெஞ்சிருமோன்னு நினைச்சு அதை கூட சாப்பிட மாட்டோம். நாங்க நடக்கும்போது எங்க கூடவே நடக்கிற நிலாவை எங்க வீடு வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கோம். புள்ளப்பூச்சியை கொண்டுட்டு எங்க நம்மளுக்கும் புள்ள பிறக்காம போயிருமோன்னு கோயிலு கோயிலா அலைஞ்சிருக்கோம். நண்பன் தோல்ல கைய போட்டா எங்க வளராம குட்டையாயிருவோமோன்னு நினைச்சு அவன் கைய தட்டி விடுவோம். படிக்கிற புத்தகத்தை மிதிச்சுட்டா எங்க படிப்பு வராம போயிருமோன்னு நினைச்சு 10 தடவை விழுந்து விழுந்து கும்பிடுவோம். ராத்திரி தூங்கும் போது எங்க ஓரமா படுத்துட்டா பேய் தூக்கிட்டு போறதுக்கு வாட்டமாயிருமேன்னு சொல்லிட்டு நடு சென்டர்ல இடத்த பிடிச்சு படுப்போம். ரெட்டை வாழைப்பழம் சாப்பிட்டா ரெட்டை பிள்ளை பிறக்கும்னு சொல்லி ஒவ்வொரு பெட்டி கடையா தேடி தேடி போய் சாப்பிடுவோம். விரல்ல புள்ளி இருந்தா புது ட்ரெஸ் தான் வரப்போகுதுன்னு அவ்வளோ சந்தோஷப்படுவோம். கையில தோல் உரியறத பார்த்து நம்ம வளர்ந்துட்டோம்னு நினைச்சு இல்லாத மீசையே முறுக்கி விட்டுக்குவோம். தவளை குஞ்சிய பார்த்து மீன் குட்டி தான் நினைச்சு ஏகப்பட்ட நாள் வளர்த்திருக்கோம். விஜய் டிவியோட ஓனர் விஜய் தான் நம்பணும். படத்துல பாடுற ஹீரோ ஹீரோயினோட வாய்ஸ் எல்லாம் உண்மையாவே அவங்க வாய்ஸ் நம்புவோம். அவங்களே படத்துல செத்து போயிட்டா உண்மையாவே அவங்க செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சு ஏகப்பட்ட நாள் அழுதுருக்கோம். எங்களுக்கு முன்னாடி படிச்ச பசங்க இதுக்கு முன்னாடி ஸ்கூல் இருந்த இடத்துல சுடுகாடுதான் இருந்துச்சுன்னு சொல்லும் போது பயந்து பயந்து ஸ்கூலுக்கு போயிருக்கோம். ரோட்ல இறந்து போனவங்களுக்கு போட்டு போற மாலை தரையில கடந்துச்சுன்னா அதை மிதிச்சுட்டா பேய் வந்துருமோன்னு பயத்துல மிதிக்காமலே தாவி தாவி ஓடி இருக்கோம். நம்மளும் சிலந்தி மனிதன் மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு சிலந்தி எங்கெங்களா இருக்கோ அங்கங்கெல்லாம் போய் கைய காட்டுவோம், கடிச்சு வைன்னு. பென்சில் சீவன குப்பையை கூட வேஸ்ட் பண்ணாம அதையும் சுடுதண்ணியில போட்டு ரப்பர் வரும்னு காத்திருப்போம். கீழே விழுந்த பல்ல சாணியில முக்கி கூரை மேல தூக்கி போட்டாதான் புது பொண்ணு முளைக்கும்னு சொல்லிட்டு சாணியை தேடி தெரு தெருவா அலைஞ்சிருக்கோம். யானை சாணியில மிதிச்சா முள்ளு குத்துன காயம், ரத்தக்கட்டு காயம் எல்லாம் சரியா போயிரும்னு தெருவுக்கு வர்ற யானை எப்படா சாணி போடுன்னு அதுக்கு பின்னாடியே அலைவோம். வகுப்புல எவனுக்காச்சும் கருணாக்கு இருந்துச்சுன்னா எங்க அவன் சொன்னதெல்லாம் பழிச்சிட போதும்னு அவன்கிட்ட வம்பே வச்சுக்க மாட்டோம். கோழி ரெண்டும் ஒன்னா இருக்கிறத பார்த்து எங்க அது சண்டை தான் போடுதோன்னு நினைச்சு பிரிச்சு விடுவோம். அப்பெல்லாம் ரோஜா பாக்கு, சீப்பு இது ரெண்டையும் எவன் பாக்கெட்ல வச்சிருக்கானோ அவன் தான் பெரிய ரவுடி. ரெட்டை சுழிக்காரனுக்கு ரெட்டை பொண்டாட்டின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோம். இவ்வளவு ஏன், ஒரு வயசுக்கு அப்புறம் தான் ஒரு உண்மையே கண்டுபிடிச்சோம். என்னதுப்பா தம்பி அது? கருணாநிதி ஐயாவும் ஜெயலலிதா அம்மாவும் புருஷன் பொண்டாட்டியே இல்லங்கிறத. இப்ப சொல்லுங்க, எங்க 90s கிட்ட என்ன வேஸ்டா? இல்ல. அடுத்த வாரம் எங்க மச்சான் ஒருத்தனுக்கு கல்யாணம் இருக்கு தெரியுமா? என்னப்பா சொல்ற? உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா? அடுத்த வாரம் எங்க நட்புக்கு கல்யாணம். என்னப்பா தம்பி சொல்றீங்க? உன் ஃப்ரெண்டுக்கு வயசு என்ன? ஸ்வீட் 16. ஏன் இப்ப வயசு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற?
என்ன 16 வயசா? தம்பி, 16 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுப்பா. அது சட்டப்படி குற்றம். நீங்க மட்டும் உண்மையாவே அந்த கல்யாணத்தை நடத்திட்டீங்கன்னா போலீஸ்ல இருந்து உங்களை பிடிச்சிட்டு போயிருவாங்கப்பா. அப்புறம் டிவி நியூஸ் சேனல்னு எல்லாத்துலயும் நீங்க தான் வருவீங்க. மச்சி டிவில வருவோமா மச்சி? அப்ப இன்னைக்கே கடைக்கு போய் புது சொக்காலாம் எடுத்துற வேண்டியதான். மச்சி நம்ம கோல்டன் மூமெண்ட்லாம் வேஸ்ட் ஆகுது மச்சி. ஆமா மச்சி, இந்த பூமர் அங்கிள்ட்ட பேசி நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகுது. யோ, சீக்கிரம் வீட்டுக்கு போய் பொண்ணு பார்க்க சொல்லி அழியா. அப்பதான் உனக்கெல்லாம் பொண்ணு பார்ப்பாங்க. யோ, விலகியா? வேற ஏதாவது சொல்லிட போறேன். சரி விடு விடு, அழுகாத. நான் வேணா உங்க அம்மாட்ட பேசி பொண்ணு பார்க்க சொல்றேன். பந்தலிலே